செயலாளர் தேசாப்பிள்ளை. இதே தெய்வம் தமிழக முதல்வர் தந்த சரித்திர நாயகன் கழகத்தை தோற்றுவித்து தமிழக மக்களுக்காக அன்பாடுபட்டு கழகத்தை உருவாக்கிய இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அவருடைய பிறந்த நாளில் கழக கூட்டணி சார்பாக கலந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு முன்னதாக புரட்சித் தலைவர் அரசியல் வாரிசாக புரட்சித் தலைவனுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நிலைநிறுத்தி இந்த கழகத்தை பாதுகாத்த எங்களை இன்றைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக அம்மா அவர்கள் 2 முறை கைகாட்டி தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளரும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசியல் வாரிசுமான ஐயா ஓபிஎஸ் பின்னால் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அணிவகுத்து நிற்கிறோம். எங்கள் எத்தனையோ சோதனைகள் மத்தியிலும் இன்றைக்கு கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். தமிழகத்தில் 2026 அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று அன்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் தமிழக மக்கள் அணிந்து கொள்வார்கள். தமிழக முதல்வராக ஐயா ஓபிஎஸ் அவர்களை தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சராக பணியில் அமர்த்துவார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் இதே எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் 3 முறை முதல்வராக இருந்தார்களோ அதே போல புரட்சித் தலைவர் அரசியல் வாரிசு ஐயா அம்மா அவர்கள் எப்படி தமிழகத்தில் 3 முறை முதல்வராக இருந்தார்களோ அவர்கள் வழிவந்திருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தை ஆழ்வார், தொடர்ந்து தமிழகத்தை ஆழ்வார், கழகத்தை கட்டி காப்பார். ஒரு ஒன்றுபட்ட இயக்கத்தை ஐயா அவர்கள் இந்த 2016 ஒன்றுபட்ட அதிமுகவை 2026 ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க அந்த தமிழகத்தை வெற்றி முகமாக அதிமுகவை வெற்றி முகத்தில் கொண்டு வருவார் என்பது தருணத்தை சொல்லுங்கள்.